வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜிஓ பார்த்துருப்பீங்க. எஸ்ஐ எக்ஸாம் டேட் வந்து ஜூன் மந்த்தில் எண்டில் 3rd வீக் ஆர் 4th வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக உண்மையா பொய்யா, எக்ஸாம் டேட்டு ஜூனில் வர பாசிபிள் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, என்ன பண்ணணும், 2023 பேட்சையும் 24 பேட்சையும் ரெண்டையும் ஒரே இதில் ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்களாமே, நிறைய டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தான் அந்த வீடியோவில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு அந்த கேஸ் அந்த 2023 விட்டுட்டு இப்போ 2025க்கு வருவோம். 2025 நோட்டிஃபிகேஷன் டேட் முடிகிறதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான முடிகிறதுக்கு இன்னும் வந்து 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி மே 1 மே 3 லாஸ்ட் டே அப்ளிகேஷன் முடியுது. அப்ளை பண்ணாதவங்களாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட பிரிண்ட் அவுட்டை எடுத்து, அதாவது உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, அப்லோட் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த அப்ளை பண்ணுறதுல ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வந்து இதில் நம்ம இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இப்போ யூஸ் பண்ணலாமா பண்ண வேணான்னு கேட்குறீங்க. அது கேஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்ளை பண்ணி வைங்க. அவங்க பிஎஸ்டிஎம் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட்டில் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை பிஎஸ்டிஎம் அது சாதகமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கிட்ட நீங்கள் பிஎஸ்டிஎம் வைக்க வேணாம்னு சொல்லலை, பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. நான் பிஎஸ்டிஎம் வைக்காமல் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து மே 13ஆம் தேதி வரை நம்ம கரெக்ஷன் விண்டோ இருக்கும். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் சர்வர் பிஸி ஆயிரும், பேமெண்ட் இஷ்யூ ஆகும். அதனால் சீக்கிரமே முடிச்சிருங்க. இன்னும் நம்மளுக்கு 2 நாள் தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு ஜிஓவில் விட்டுருக்காங்க. நம்மளுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3rd ஆர் 4th வீக்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பொய்யா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? ரைட் சைடில் நம்மளுக்கு போர்டில் ரைட் சைடில் இருக்கிறதா பாருங்கள். அப்படியே நான் ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஜிஓ வந்து ஆக்சுவலாக வந்து தமிழில் விடணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்த ஜிஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரீசன் இது. ஜிஓ வந்து நம்மளுக்கு தமிழில் இருக்குது, அவங்க கொடுத்துருக்க ஜிஓ வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் நடுவில் சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த அலாட்மெண்ட் பண்ண சீட்லாம் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் கடைசி எண்டில் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலாக இருந்த ஒரு பேர் போட்டிருப்பாங்க. அந்த இதில் வந்து அவங்க சைன் பண்ணல, சிக்னேச்சர் பண்ணல. ஓகேவா? ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால் மெனக்கண்டு எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள், எத்தனை டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு டோட்டலாக வேக்கண்டோட அப்ராக்சிமேட்டாக வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸாக அதில் போட்டுருந்துருக்குறாங்க. அதே அண்டர்லைன்லாம் பண்ணி நிறைய பேர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து இன்னும் டேட்டே முடியல. டேட்டு முடியாமல் வந்து ஏன் இந்த நிறைய பேர் எப்பொழுதுமே அப்ளிகேஷன் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நாளில் தான் வந்து குமிவாங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுல சும்மா படிக்கிறவன், சும்மா ட்ரை பண்ணுறவன், அந்த எலிஜிபிள் இருந்தாலே எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த லாஸ்ட் டேட்லலாம் ஃபுல்லாகவே இது பண்ணுவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட தோராயமாக கூட வந்து சொல்ல முடியாது. எக்ஸாம் சென்டர் இன்னும் அதிகமாகலாம், இத்தனை தான் அப்படின்னு சொல்லிலாம் டிசிஷன் எடுக்க முடியாது. ஓகேவா? ஒரு லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனே முடியாமல் அந்த அளவுக்கு அவசரமும் நம்மளுக்கு கிடையாது. ஏன் மே 3ஆம் தேதி தானே முடியுது. ஜிஓவை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? 3ஆம் தேதி முடிஞ்சுன்னா அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணலாம். அக்யூரேட்டாக இத்தனை ஆண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, இத்தனை பெண்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, இத்தனை டிரான்ஸ்ஜெண்டர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் திருச்சியில் இப்போ இத்தனை வேகன்சி, திருப்பூரில் இத்தனை வேகன்சி, கன்னியாகுமரியில் இத்தனை வேகன்சின்னு அக்யூரேட்டாகவே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும். அது ஒரு அந்த 25ஆம் தேதியோ ஜிஓ என்னமோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்றதுக்கு அவசியம் அந்த அளவுக்கு கிடையாது. ஓகேவா? ஒரு வாரத்தில் எதுவும் மாற்றம் ஆக போகிறது இல்லை. இதுதான், அதாவது டேட்டு முடிஞ்சு இந்த டேட்டில் தான் வைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக டேட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அவங்களால. அதனால் இதுவுமே வந்து எக்ஸாம் டேட்டில் அந்த மென்ஷன் பண்ண வேக்கண்ட் இது எல்லாமே, அந்த ஹால் மென்ஷன் பண்ணது எல்லாமே அதிலும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன, 4வது டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 செலக்ட் ஆனவங்களுக்கான லாஸ்ட் டேட்டே இன்னும் முடியல சார். அவங்களோட ஜாயினிங்கே இன்னும் முடியல. அவங்களுக்கு கேஸ் மேலே கேஸ் போய்கிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னும் அவங்களே ஜாயின் பண்ணல. அவங்க ஜாயின் பண்ணி அவங்க 1 இயர் போனால் தான் நம்ம போய் அங்கே உட்கார்றதுக்கு. ஓகேவா? அவங்களே முடியாமல் வந்து இவங்க வந்து நம்ம போய் உட்கார்றதுக்கு வந்து சாத்தியம் இல்லாமல் இருக்குது. ஒரு சில பேர் சென்டரில் சொன்னதாக சொல்கிறாங்க, 2023 2024 2 பேரையும் ஒன்றா ட்ரைனிங் அனுப்ப போகிறாங்க, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஒரு சில சென்டரில் சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறேன் கேளுங்க. அதை 2023 3 மாதத்துக்குள்ளே மொத்த ப்ராசஸை முடிக்க சொல்லி ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும். காஷ்மீர்லேருந்து ஜட்ஜி ஒருத்தர் அமைச்சு சொல்லியிருப்பாங்க, தெரியும். ஓகேவா? அந்த நபர் வந்து 3 மாதத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா அந்த 3 மாதம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜூலை எண்டோட முடியுது. அப்போ ஜூலையில் முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து மறுபடியும் ரொம்ப நாள் இழுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு நபர் ஆணையம் அமைச்சு முடிச்சாங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே அவங்க ட்ரைனிங் அனுப்பி ஆகணும். அவங்கள ஆகஸ்ட்டில் இல்லை
செப்டம்பர் ரொம்ப அதிகபட்சம்னா செப்டம்பருக்குள்ளேயாவது அனுப்பி ஆகணும். உங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் முடிக்க முடியுமானா முடியாது. இப்போ ஜூன் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து ரிசல்ட் வர்றதுக்கே ஒரு 10 or 15 days ஆகும். அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 30 நாள் மினிமம் டைம் தரணும். அடுத்து அதுலேருந்து ஒரு 10 days வந்து ரிசல்ட் வரணும். அந்த 30 + ஒரு 10 அங்கிட்டு ஒரு 30 ஃபிசிக்கலுக்கு ஒரு 30 நாள் டைம். அது முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு ஒரு 10 நாள். மறுபடியும் இன்டர்வியூக்கு ஒரு 20 நாள். இன்டர்வியூ நடக்கும் ஒரு 10 நாள் நடக்கும். எல்லாத்துக்கும் டேட்டு போட்டு இப்போ அதிக பேர் இருக்கீங்க. லாஸ்ட்டாக நடந்தது 700 பேருக்கு. அதுக்கே நல்லா லென்த்தாக நடந்துச்சு. இப்போ கொஞ்சம் 1300 சம்திங் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி டேட்டு நல்லா அதிகமாகும். இது எல்லாம் முடிஞ்சு அடுத்து மெடிக்கல் இருக்குது, எல்லாமே முடிஞ்சு செப்டம்பர். அது வர அவங்கள சும்மா உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்க கேஸ் ஏதாவது ஒன்று ஃபைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கன்றது தான் ப்ரொசீஜராக இருக்கும். ஓகேவா? அவங்க உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்து தான் நம்ம போய் அந்த சீட்டில் போய் உட்கார முடியும். ஒரே அகாடமிக் தான் நம்மளுக்கு. அந்த அகாடமிக்கில் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம போய் அந்த சீட்டில் அலாட் பண்ணி உட்கார முடியும். இது எல்லாமே தான் ரீசனாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜியோ வந்து பொய்யான தகவலாக இருக்கலாம் அப்படின்றதுக்கானது. மறுபடி பசங்க கேட்க நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே விசாரித்து பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் பொய்யா இருக்கலாமா, ஒருவேளை தகவல் வந்திருக்கா, உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கானதுன்னு கேட்கும்போது உண்மையாக இருக்கிறதுக்கு ஒரு 2 ரீசன் சொல்லியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்ட நான் தகவல் கேட்டது, லெட்டர் வந்து உண்மையிலுமே அந்த ஜியோ மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஓகேவா? அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்ததாக தகவல் சொல்கிறாங்க. 2 பேர், ஒருத்தர் சொல்லும் போது நான் சரியாக காதில் வாங்கலை, அதாவது பொய்யா இருக்கலாம், நான் சரியாக தெரியாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட விசாரிக்கும் போதும் அதுவே சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியல. இந்த டேட்டு இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்றது நல்லா நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? ஆனால் இந்த டேட் வைக்கிறதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒருவேளை முனப்பு காட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஜூன் 20, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற டேட்டை வச்சே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டு வந்து நல்லா பின்னாடி தான் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்க வேணாம். ஜூனையே வச்சுக்கோங்க. அவங்க ஜூன் 3rd or 4th வீக் தானே சொல்கிறாங்க. ஜூனில் நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஜூன் 15ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. 3rd வீக் வருதுன்னு நினைக்கிறேன், இல்லை 2nd வீக்காக நான் சரியாக தெரில. அதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஜூன் 4th வீக் வைக்கிறதுக்கு தான் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஜூன் 4th வீக்குன்றது ஜூன் 28, 29ஆம் தேதி வருது. இந்த 2 தேதியில் தான் ஒன்று ஓப்பன் கோட்டா, இன்னொன்று டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? படிக்கிறனால எதுவுமே கெட்டு போகிறது கிடையாது. நான் வந்து ஜூன்லேயே நான் படிச்சிட்டேன், ஆனால் எக்ஸாம் பின்னாடி போகுது, நான் தேவையில்லாமல் முன்னாடி படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ ஒருவேளை எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்லோவாக பண்ணிவிட்டு எக்ஸாம் ஒருவேளை அந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் அந்த இலக்கை எட்ட முடியாமல் போயிடும். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேட்டுக்கான 100% உழைப்பை கொட்டுங்க. ஓகேவா? இதுவரை வேக்கண்ட் விட்டதுலேயே எஸ்ஐ வேக்கண்ட் அதிகமாக இருக்கிறது இந்த பேட்ச் தான். 2025 பேட்ச் தான். 1300 சம்திங். இதுக்கு முன்னாடி 900 விட்டு பார்த்துருப்பீங்க, 444 விட்டு பார்த்துருப்பீங்க, 600 + ஒரு 100 சம்திங் இந்த இப்போ ஃபயரோட சேர்த்து அந்த இது விட்டு பார்த்துருப்பீங்க. எல்லாமே வேக்கண்ட் கம்மி தான். இதுதான் 1300 சம்திங்கில் வேக்கண்ட் விட்டு இப்போ தான் பார்க்குறீங்க 2025. ஓகேவா? அதனால் இந்த இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபிசிக்கலுக்கு 1x5 எடுப்பாங்க. 1300னா கிட்டத்தட்ட 6500 பேர் எடுக்க போகிறாங்க. அவங்கவுங்க கம்யூனிட்டியை பொறுத்து. அதனால் நல்லா ப்ரிப்பரேஷனை நல்லா வேகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அந்த 57 நாளுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரு ஸ்டடி பிளானை போட்டு அதுக்குள்ளே நம்ம டைம் டேபிளில் நல்லா வேகமாக 57 நாள்லாம் கடைசி வரை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம முடிக்கிறது வந்து ஒரு 30 நாள் 35 நாளில் சிலபஸை டோட்டலாக முடிச்சிடணும். இன்னும் நம்ம கையில் இருக்கிறது 57 நாள் தான். இன்னையிலேருந்து சொல்கிறேன். 30 நாள் 32 நாளைக்குள்ளே நீங்கள் சிலபஸை முடிச்சிடணும். முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 20 நாள் ஃபுல்லாகவே ரிவிஷன் டெஸ்ட்டு கரெக்ஷன். அந்த ரிவிஷனில் கரெக்ஷன் இதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 57 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யூடியூப்பில் டெய்லி லைவ், அதாவது மேக்ஸு ப்ளஸ் தமிழ், இங்கிலீஷு, ஜிகே, இது எல்லாமே ஒரு டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணலான் இருக்கோம். இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். அந்த 57 நாளோட ப்ரோக்ராமிங்கோட வீடியோவை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேட்டில் எதுவும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து இதுக்கு எதுவும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படின்னாலோ பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மூலமாக கமெண்ட் மூலமாக பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.